தமிழரும் தொழில்நுட்பமும் என்ற பாடப்பகுதியில இன்னைக்கு மீன் வளங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். கடல்ல உள்ள மீனை மட்டும் இல்லாம பிற நீர்வாழ் உயிரினங்களையும் வளர்ப்பதுதான் மீன் வளங்களுடைய முக்கிய நோக்கங்களாகும். இந்த நீர் வளங்களை அடிப்படையாக கொண்டுதான் மீன்கள் அதிக அளவுல இனப்பெருக்கம் செய்கின்றது. ஏன்னா அதனுடைய வாழ்வாதாரமே பார்த்தோம் அப்படின்னா நீர் நீர் இல்லாம மீன்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா உயிர் வாழ முடியாது. இந்த நீர் வளத்தின் கடல் மீன் வளங்கள், உள்நாட்டு மீன் வளங்கள். கடல் மீன் வளங்கள்னா கடல்ல இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் என்னென்ன, இறால் இந்த மாதிரி போன்ற வகையான மீன்கள். உள்நாட்டு மீன்கள் அப்படின்னா நம்மளுடைய ஏரி, குளம், குட்டை இதுல எல்லாம் நீர் தேக்கங்கள் இருக்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய மீன்கள் தான் உள்நாட்டு மீன்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த மீன் இனங்கள், மீன்கள் பெரும்பாலும் அதனுடைய உணவு அப்படின்னா பாசிகளை உண்டுதான் அதனுடைய வாழ்ந்து வருகின்றது. பாசிகளை உண்டு வாழ்ந்து வருகிறது. இந்த மீன் வேட்டை அப்படின்னு ரெண்டு வகையா சொல்லலாம். ஒண்ணு பகல் பொழுது, இன்னொன்னு இரவு பொழுது. பகல் பொழுது அப்படிங்கிறது அதிகமா செல்ல மாட்டாங்க. ஏன்னா பகல் டைம்ல காலையில போயிட்டு சாயந்தர டைம் என்ன பண்றாங்க அப்படின்னா மீனை பிடிச்சிட்டு மாலையில வீடு திரும்பிடுறாங்க. இந்த பகல் பொழுது வேட்டையில கடல் அலைகள் சீற்றம் அதிகமா இருக்கும். ஆனா இரவு பொழுது வேட்டையில பாத்தீங்கன்னா கடல் சீற்றங்கள் ஆரவாரம் குறைவா இருக்கும். மீன் பிடிக்க செல்லக்கூடிய விரும்புறவங்க அதிகமா இரவு காலங்கள்லதான் என்ன பண்றாங்க அப்படின்னா மீன் பிடிக்க செல்றாங்க. மீனுக்கு பிடித்தலுக்கு ஏற்ற நேரம் அப்படின்னா இரவு பொழுதுதான். மீன் வளம் உலக நாடுகள்லயே மீன் வளம் வளர்ப்பதற்கு ஏற்ற நாடு நம்மளுடைய நாடுதான் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா தகுந்த வெப்பநிலை நம்ம நாட்டுல சீரா இருக்கிறதுனால மீன் வளங்கள் நல்லா வளருது அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மீன் பிடிக்கும் கருவிகள், எந்தெந்த கருவிகளை கொண்டு எப்படியெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வலைகள். நார்மலாவே பார்த்தோம் அப்படின்னு வலைய விரிச்சு என்ன பண்றாங்க, சின்ன மீன்கள் எல்லாம் அந்த வலைக்குள்ள சிக்கிக்கும். அதை என்ன பண்றாங்க, மீனை பிடிச்சிட்டு வராங்க. இது வலைகள் நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடியது. அடுத்தது எரியுளி அப்படின்னு பயன்படுத்துறாங்க. இந்த எரியுளி அப்படிங்கிறது கடல்ல பெரிய மீனா இருக்கக்கூடிய மீனை பிடிக்கிறதுக்கு இந்த எரியுளிய பயன்படுத்துறாங்க. அப்படி எரியுளிய பயன்படுத்துறப்ப அந்த ஆயுதம் மீனை தாக்கி அந்த மீனை கொல்லவும் செய்கிறது. அப்ப அந்த மீன் உயிரோட இருக்கலாம், இல்ல இறந்து இருக்கலாம். அத பிடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய கருவிதான் இந்த எரியுளி. அடுத்தது தூண்டில் முள். தூண்டில் முள் அப்படிங்கிறது மூங்கில் நுனியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூலை கட்டி அந்த நுனியில ஒரு ஊக்கி பின்னு மாதிரி ஏதோ ஒரு ஆயுதம் முள்ள வச்சு நூல்ல கட்டி இருப்பாங்க. அந்த நுனியில ஏதோ ஒரு இறைச்சி, மண்புழு இந்த மாதிரி ஏதோ ஒரு இறைச்சி அந்த நுனியில கட்டி என்ன பண்றது, தண்ணியில விட்டு அந்த இறைச்சியை சாப்பிடறதுக்காக மீன் என்ன பண்ணும் வரும். அப்ப வர்றப்ப அந்த வாயில அதனுடைய கொக்கி இருக்கக்கூடிய முள் மாட்டிக்கும். அது எடுக்கக்கூடியதான் இந்த தூண்டில் முள். இந்த தூண்டில் மூலமாகவும் மீனை பிடிக்கிறாங்க. இந்த பயன்பாட்டுக்கு எஞ்சி இருக்கக்கூடிய மீன்களை என்ன பண்றாங்க அப்படின்னா மீனை உலர்த்தி வைக்கிறாங்க. அது நம்ம கருவாடுன்னு சொல்றோம். இந்த மீன் உலர்த்துதல், மீன் பிடித்தல் இதெல்லாம் பெரும்பாலும் வரதவர் அப்படிங்கிற நெய்தல் நில மக்கள் தான் அவங்களுடைய முக்கிய தொழில் ஆதாரமாக இந்த மீன் பிடித்தல் அமைஞ்சிருக்கு. அடுத்தது முத்து உருவாகும் விதம். முத்து அப்படிங்கிறது இயற்கையாலுமே கிடைக்கக்கூடியது. செயற்கையாலும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா முத்தை தயார் பண்ணலாம். இயற்கை அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா சிப்பிக்குள் கடல்ல வாழக்கூடிய சிப்பியில இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா முத்து உருவாகுது. செயற்கையாலுமே முத்து என்ன பண்றாங்க, அரகோனைட் அப்படிங்கிற ஒரு கால்சைட் அப்படிங்கிற ஒரு திரவியத்தை பயன்படுத்தி செயற்கை முத்துக்களையும் நம்ம தயாரிக்க முடியும். இந்த முத்து உருவாகும் காலம் உடனே நம்மளுக்கு என்ன பண்ணாது அப்படின்னா முத்து கிடைக்காது. முத்து உருவாகிறதுக்கு சில காலங்கள் ஏற்படுது. அதுல நல்ல நீர்ல பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமா 5 to 6 ஆண்டுகள்ல நம்மளுக்கு முத்து கிடைக்குது. உப்பு நீர்ல, அதாவது கடல் நீர்ல 5 to 20 வருஷங்கள் வரைக்கும் நம்ம ஒரு நல்ல முத்துக்கள், தரமான முத்துக்கள் வேணும் அப்படின்னா இத்தனை வருஷங்கள் நம்மள காத்திருக்க வேண்டியது இருக்கு. அடுத்தது இந்த முத்துவுக்கு சில மருத்துவ குணங்கள்லாம் இருக்கு. முத்துவை பயன்படுத்தி என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னா முத்து கல்லீரல் இயக்கத்தை சீராக பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சர்க்கரை நோய் கட்டுக்குள் வைக்கும். முத்து அப்படிங்கிறது டைரக்டா முத்தையே உட்கொள்ளாம முத்து தண்ணியில போட்டு அந்த தண்ணி குடிக்கிறது மூலமாகவும் முத்துக்கள் அணிஞ்சிருக்கிறது மூலியமாகவும் இந்த மாதிரி சில
அணிந்திருக்கிறது மூலமாகவும் நம்மளுக்கு சில மருத்துவ குணங்கள் கிடைச்சிருக்கு. உடலில் உள்ள புரதச்சத்து, சுண்ணாம்பு சத்து இதெல்லாம் முத்தின் படுவதால் உடல் சூற்றை வந்து குறைக்கும். காலில் போட்டு ஊற வைத்து பாலை பருகினால் காலையில பால்ல முத்த போட்டு பருகினா உடல்ல இருக்கக்கூடிய நோய் வராமல், குடல் நோய்கள் வராமல் இருந்து பாதுகாக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த முத்து குளித்தல். முத்து குளித்தல் அப்படிங்கிறது கடல்ல முத்தை எடுக்கிறதுக்காக பரதவர்கள் செய்யக்கூடிய செயல் தான் இந்த முத்து குளித்தல். இந்த முத்து விளையக்கூடிய இடத்தை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா சலாபம் அப்படின்னு வந்து முத்து விளையக்கூடிய இடத்தை சொல்றாங்க. குழியாளிகள் அப்படிங்கிறது குளித்து எடுப்பவர்கள். மூச்சை அடக்கி கடலுக்குள் சென்று அந்த முத்தை எடுப்பவர்கள் தான் குழியாளிகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்ப கடல்ல போறப்ப கடல்வாழ் உயிரினங்கள், பெரிய உயிரினங்கள்லாம் அதிகமா இருக்கும். அப்ப அந்த சுறா அப்படிங்கிற பெரிய உயிர்வாழ்வுகள்லாம் இருக்கும். அத வந்து தன்னை வந்து தாக்காம இருக்கிறதுக்காக அந்த சுறாவசியம் அப்படிங்கிற மந்திரத்தை ஓதிதான் முத்தெடுக்க கடல்ல வந்து வீரர்கள் செல்றாங்க. இந்த தமிழகத்துல முத்துக்கு பெயர் பெற்ற இடங்கள், துறைமுகங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொர்க்கை, முசிறி இந்த 2 துறைமுகங்கள் அந்த காலத்துல இருந்து முத்துக்கு ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய துறைமுகங்களா இன்னைக்கு விளங்கி இருக்கு.